தொழிலுக்கு போட்டியாக சில பேர்களால் நயவஞ்சகமான எதிர்ப்புகள் நடந்துக்கிட்டு இருக்குப்பா. அதில் உனக்கு இப்போ நிறைய பண நஷ்டமும் மனவேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கும், ஏமாற்றங்கள் ஆகியிருக்கும். நீதிமன்றம் செல்லக்கூடிய ஒரு வழக்கு ஒன்று வரக்கூடிய நிலைமை இருக்குது. அதில் உனக்கே நான் வெற்றியை வாங்கி தரேன். கால்னு சொல்லலாம். வித்துடலாமா? ஓகே வா. ஒரு இடத்த விற்றா உனக்கு வர வேண்டிய பணமெல்லாம் வந்துடும். 1.25 மாதத்தில் அதை விற்று வெற்றியாக்கி தரேன். உன் செல்வம் உன் கையில் சேரும். வாங்கியிருந்தப்பா, வெற்றி வாங்கி தரேன். நல்லா. எத்தனை? 75 லட்சமா? எவ்வளவு? ஓகே, போயிட்டு வரலாம் கருப்பசாமி. அதுக்கு அடுத்து நாங்கள் கடன்பட்டு வேதனைப்பட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டு வந்தவங்க. கடன்பட்டு இருக்கியாட கால் வந்து நல்ல காலில் விடலை. கையை பிடி பார்ப்போம். ஹார்ட் பீட்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? என்ன விஷயம்? ஆப்ரேஷன் பண்ணியிருக்கியா? காலில் விட்டா கர்மசாமிக்கு உன் பிள்ளையை கடல் கடந்து படிக்க வச்சு தரேன். இருக்கிற கடனை தீர்க்க 3.25 மாதங்கள் ஆகும். அதிசயமாக கொஞ்சம் பணத்தை கொண்டு வந்து ஒரு வியாபாரத்தில் வெற்றியாக்கி தரேன். அதில் நீ ஜெயிச்சிருவோ, உன் கவலையெல்லாம் தீர்ந்துடும். வெற்றி மாலை கொடுப்பா என் பிள்ளைக்கு. நல்ல மழை அடிச்சுவா. இதில் ஒரு கடிகாரத்தை வாங்கி போடுங்களேன். இதில் ஒரு கடிகாரத்தை வாங்கி போடுங்க. கூப்பிட கொஞ்ச நேரம். நினைத்ததெல்லாம் ஜெயமா. இந்த மகனை வெற்றியாகி ஆனந்தத்தோடு என்னை காண்பார். பூவும் பொட்டுமா புன்னகையோடு இருப்பாயம்மா. கர்மசாமிக்கு அதை சிவகங்கை பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? நீங்க சிவகங்கையா? கடனை பற்றி கேட்டு வந்தது யாரு? உத்தரவு முடிஞ்சு கொடுத்து திருச்சி மாநகர் முன்னாலவா? திருச்சி மாநகர் இங்கே இருக்கு, அங்கேயே கும்பிடா. திருச்சியா? நல்ல கும்பிடலையா? ஏன் அறகுறையா கும்பிடுற? மனதை கடவுட்ட விடுறா. வரலாம் வராங்க வச்சு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நான் கருப்பசாமி உங்க எல்லையில் இருக்கேனா? அதே மாதிரி என் தங்கை காளியும் கண்ணுடைய நாயகி என்னும் மாரியம்மாளும் அங்கே இருப்பாள். காலம் துவா. வீட்டுக்குள்ள ஒரு பெண்ணால மன வருத்தமும் இடைஞ்சலும் நடந்து கொண்டே இருக்கும். அவைகளெல்லாம் தீருகின்ற நாள் வருகிறது. அதனால 6 மாதங்களில் உனக்கு தொழிலை உருவாக்கி கடன்களை தீர்த்து தரேன். வேற என்ன வேணும்ப்பா? ஓராண்டுக்குள்ள சொந்த வீடும் கிடைக்கும். புண்ணியமா இருக்கு. திருச்சி எல்லை குழந்தை வர வேணும்னு கேட்டு வந்தவங்க. பேரனுக்கு பூட்டி வேணுமா? பொட்டச்சி தான் பிறப்பா. அதுக்கு நான் என்ன செய்வேன்? ஏதோ ஒரு குழந்தை கிடைச்சா போதும். சரி, சரியா பேச மாட்டேங்கானா? வாய் பேச மாட்டேங்கானா? உங்க அந்த சின்ன பையனை நான் பேச வைக்கிறதுக்கு அவனுடைய ஆத்மசக்தியை நான் போய் பார்த்தேன். இன்னும் 6 மாத காலம் அவகாசம் இருக்கு. சிறப்பாக பேசி ஒளிமயமாக இருப்பார். அதே மாதிரி உன் வீட்டில் ஒரு பேத்தி பொண்ணு பிறப்பா. அவளுக்கு பேர் மகாலட்சுமின்னு பேர் வை. காலம் எழில் கஞ்சி காமாட்சி உன்னை காணும் திருக்காட்சி நெஞ்சில் இருளோட்டும் அருள் நிலவு முகம் காட்டும். அதை பற்றி இன்னைக்கு உத்தரவு இல்லை அக்கா. அடுத்து பேசுவோம். வெற்றியாக்கி தரேன். பௌர்ணமி அடுத்த பௌர்ணமியில் உள்ள நான் சரியாக்கி சற்று பொறுமையாக இருக்கும்.
அடுத்து அடுத்துன்னு சொல்லுதனே, அதுக்கு யாராவது அர்த்தம் கண்டுபிடிச்சிங்களா? உங்கள் கர்மாக்கள் அவ்வளோ நாட்கள் இருக்குன்னு அர்த்தம். பொறுமையாக இருங்கள், ஜெயிப்போம். அண்ணாச்சி உங்களுக்கு திருச்சி இல்லையா, பக்கத்து ஊரில் எந்த ஊர் சொல்லுங்க? மாத்தூர் எங்கே இருக்கீங்க? அது பாடு திருச்சி. நான் திருச்சின்னு கூப்பிட்ருக்கேன், நீங்கள் அங்கேருந்து வரீங்க. திருச்சி கால் வந்துருங்க, உட்காருங்க, நான் கூப்பிட்றேன். நல்ல காலில் விழுதையா எழுத்து உட்காந்துருக்க பாரு இல்லையா? ஓம் 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 அருணாதரணம் பரங்கிதாட்சிதம் திருதபாதாங்குசத்தே பத்மாதனத்தே. இன்னொரு தடவை கால் வந்து சொல்லலாம். உன்னுடைய குடும்பத்துக்குள்ள நான் போய் பார்த்தேன். 12.25 ஆண்டுகள் பொல்லாத சோதனை. பிள்ளைகளுடைய தொழில், பிள்ளைகளுடைய மனோநிலை, பணனுடைய நஷ்டம், தேவையில்லாத நோய் பிணி, இவை எல்லாமே மாந்திரிகத்தால் உருவான வேதனைகள். அவைகளெல்லாம் நீங்கி இப்போ பெருமையாக நிற்கக்கூடிய நல்ல நேரம் தோன்றியாச்சு. அதனால் வரக்கூடிய ஐப்பசியிலிருந்து உனக்கு தொழிலுக்கு நான் பணம் தாரேன். நல்ல தொழிலையும் ஓட்டி உன் பிள்ளைகளையும் வளமாகிக்கலாம். வேறு என்னப்பா வேணும்? ஜெயிச்சு தாரேன், நல்லா கவலைப்படாமல் நடத்துக்கலாம். ஒரு பூ எடுத்து நான் கையில் வச்சுருக்கேன், உன் பிள்ளையை பற்றி கேட்குன்னு அர்த்தம். கால் விட்டுவா. அந்த கம்பெனி ஓனரை போய் பார்த்தேன். அவங்க உன் பிள்ளைய மாதிரி 4 பேரை வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ உன் பிள்ளைக்கு அங்கேயே இருந்து வேலை பார்த்ததுனால எனக்கு அதை தவிர வேறு வேலை தெரியாது. எப்படியா அதான் வேணும்னு பிடிக்கா. அதனால் அவளுக்கு அங்கே வேலை கிடைக்குமா கிடைக்காதுன்னு நான் பார்க்குறேன். கொஞ்சம் கண்ண முடி உட்காரு. இந்தா இந்த மலரை கொண்டு வீட்டில் வை. அந்த ஓனர் உன் பொண்ணை வேலையை கூப்பிடுவார். ஆபத்தில்லாமல் காப்பாற்றித்தார வெற்றி உண்டு. வேறு என்னப்பா வேணும்? இந்தா அமைச்சாச்சு, சந்தோஷம். நான் பார்க்குற தொழிலில் மனவேதனையும் அடிக்கடி நஷ்டமும் இருக்குது. அதை சீர்பண்டி தரணும்னு சொல்லி வாரஜாவிலேருந்து கேட்டு வந்த மகன். கால் விட்டு வரலாம், உட்கார முடியாத. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். தொழிலில் எதுவும் மாறுபாடுகள் நடந்திருக்குமா அல்லது இந்த தடைகள் ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்று நான் கேட்டேன். ஆனால் உன்னுடைய விதியின்படி வீடு வாசலையெல்லாம் திறந்து இன்று காலையில் நான் சொன்ன பட்டணத்தார் என்னும் ஒரு துறவியை போல வெளியேறணும்னு விதி ஒரு ஓராண்டு காலமாக நடக்கும். அந்த மனநிலைகளெல்லாம் குழப்பமாகி ஒரு முடிவும் எடுக்க முடியாத துயரத்தில் நீ இப்போ வாடிக்கிட்டு இருக்க. கால் விட்டு புரியுதா? என்ன புரியுது? வரலாம்ப்பா. சனீஸ்வர பகவான்கிட்ட முறையிட்டு நான் கேட்கும் பொழுது, புரட்டாசி 3வது சனிக்கு பிறகு உனக்கு தொழில் உயரும், உன்னுடைய பிஸ்னஸ் வளர்ந்துடும். ஆனால் சில காலங்கள் நீங்கள் உன் மனைவியை பிரிந்திருக்க வேண்டிய விதி ஏற்படும். அதில் பகை வராது, பண்பு வளரும். வருங்க, வெற்றியாக்கி தரப்பா. நல்லா இருக்கும். இந்த பணம் கிடைக்கும். அவளுக்கு 1 கோடி ரூபாயை கொடுத்து கொஞ்ச நாள் வீட்டில் வை, அசத்துவான். கால் விட்டு கர்மசாமிக்கு காஞ்சிபுரம் ஆயுர்வேதிக் டாக்டர். வாங்க டாக்டர். நீங்கள் ஆயுர்வேதிக் டாக்டரா? ஆடுறா எப்படியாவது உணர்ந்துடலாம். இன்னொரு தரம். ஆனந்தா, ஏய் அரைவரையா காலில் விழுத. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். யாருக்குடா உடல்நிலை தெரியல? என்ன செய்து? பக்கத்தில் வா. ஏன் நீ படித்த மருத்துவத்தில் அது இல்லையா? கண்ண முடியும். மைனூட்டாக ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குடா. அதில் வெளியில் தெரியாமலே அந்த ஆப்ரேஷனை பண்ணிடலாம். உன் அழகு கெட்டு போகாது. இப்போ உன்னுடைய சொத்து சொந்தமாக மனக்குழப்பம் நடந்துக்கிட்டு, அது கோர்ட்டுக்கு போகுமா அல்லது நாங்களே பேச்சுவார்த்தையில் முடிஞ்சிருமாங்கிற ஒரு சந்தேகம் உன் உள்ளத்தில். உண்மையா இல்லையா? கால்
அந்த சொத்துக்களில் டாக்குமெண்ட்டு 2 முறையாக எழுதப்பட்டிருக்காது. யார் பண்ணது? அப்படியா பொய்த்தனமாக ஒன்று எழுதியிருக்கிறாங்க. கால் ஒன்று எவ்வளோ உத்தமமானவங்க தெரியுதா உங்களுக்கு? உன் பக்கத்தில் நீதியை காட்டி உன் உரிமையை வாங்கி தந்துடுவேன். 3 மாத கால அவகாசத்தில் பேச்சுவார்த்தை நடக்கும். என்னை நினைச்சு பேசி நீதி கிடைக்கும். போ சாப்பிட்டுப்பா. பட்னியாக போனால் நடக்காது. வயிறார சாப்பிட்டுப்போ நடந்துடும். கர்மதாமி நாங்கள் நிறைய கடன் பட்டிருக்கோம். எங்களால் தொழிலை ஊக்கமாக செய்ய முடியல. நாங்கள் அங்கே இருக்கவா இடமாற்றம் செய்வாங்கிற ஏக்கம் இருக்குன்னு கேட்டு வந்தவங்க. கால் வந்துட்டு வரலாம். இன்னொரு தரம். ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி 1000 இருக்கு சுபதினம். அடுத்தவர் வாழ்வை நினைப்பவர் தமக்கு. இன்னும் 2 தரம். காலைல கும்பிட இருக்கலாம். குதிரை அங்கே போக வேண்டாமா? சும்மா லாட்டரி சீட்டில் லட்சம் விழுந்தால் வள்ளலுக்கெல்லாம் சுபதினம். சுபதினம்னு ஒரு படம் இருக்குது தெரியுமா? எஸ்எஸ்ஆர் நடித்த படம். ரொம்ப அருமையான ஒரு படம். நம்முடைய தமிழன் பண்பாடாகிய தை பொங்கலை பற்றி எடுத்த படம். அதுதான் நமக்கு சுபதினம், தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். தவறு செய்யாமலே தண்டனை அனுபவித்தான் ஹரிச்சந்திரன். தவறு செய்யாமலே தண்டனை அனுபவித்தார் ஹரிச்சந்திரன். வனவாசம் சென்றார். மனைவி மக்களை இழந்தார். சோதனைக்கு பின்பு சுந்தரமூர்த்தி வந்து மீண்டும் வாழ்வை கொடுத்தார். ஆனால் அவர் ஏற்கவில்லை. அதுபோல எந்த ஒரு பிழைகளும் கண்ணார கருத்தார செய்யாமல் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுகிறோமே, நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம்? இந்த கஷ்டத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்கணும், எங்கள் கடனை தீர்த்து தரணும் என்பது உன் கேள்வி. கால்வன் வேற என்ன வேணும்? அட்வான்ஸ் ஆகிருந்ததுங்க ஐயா. அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணல. நாங்கள் நாளைக்கு அக்ரிமெண்ட் ஆகிற மாதிரி இருந்தது. இன்னைக்கு பணம் திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாங்க ஐயா. இப்போ அதை என்ன செய்து தரணும் உனக்கு? வீடு விற்கிறதுக்கு எங்களுக்கு இஷ்டம் இல்லை தான் ஐயா. ஆனால் கடன் பிரச்சனைக்காக வச்சுட்டோம். பொறுமையாக இரு. அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண வேண்டாம். சற்று பொறுமையாக இரு. நான் உனக்கு பணம் கொண்டு வந்து தரேன். 1 மாத காலம் உத்தரவாதத்தில். அது நல்லது இல்லைங்களா? அடுத்து பேசுவாங்க. இந்த ஒரே வாக்கோட நிறுத்திக்க. போவாங்க வரலாம். அவ்வளோதானே. மாற்று. அந்த குவாரி சம்பந்தமானதாக நான் போய் பார்த்தேன். ஒன்றை இழந்துதான் இந்த உயிரை காப்பாற்றணுங்கிற ஒரு விதி இருக்குது. அதனால் அந்த குவாரியை நம்ம விற்றுருவோம். அதில் கிடைக்கிற பணத்தை வச்சு கடன்களை அடைச்சிட்டு உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையும் செம்மையாக்கிடும். வேறு என்ன வேணும்? ஆயுளுக்கு கண்டமில்லாமல் காப்பாற்றித்தரேன், கவலைப்படாத. உன் மாங்கல்யம் பூரணமாக நிலைக்கும். வெற்றி உண்டு. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு. இந்த ஊரு சும்மா இருக்கிய? அப்படியா? யாரு? கோம்பை, தேனி கோம்பை. கோம்பை பெண்ணடியாள். பெண்ணடியாள் கர்மதாமி, என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையும் கல்யாணத்தையும் நடத்தி கொடுத்து கேட்டு வந்தவங்க. யாருமா? கால் வலுத்துவா. 1848 48 உனக்கு எப்படி தெரியும்? ஆனந்தம் விளையாடும் வீடு. உன் பிள்ளைக்கு என்னமா செஞ்சு தரணும்? உன் வீட்டுக்காரர் என்ன செய்தாரு? என்ன செய்தார்? இப்போ குடிப்பாரா? கால் வலுத்துவா.
இவங்கள்ட்ட ஒரு ஆடு கேளு, நமக்கு இல்லை, அவங்க கும்பிடுற சாமிக்குன்னு சொல்லி. என்னடா ஏம்மா உங்கள் பக்கத்தில் கருப்புசாமி இருக்காரா? ஆடு எதுவும் கொடுக்க வேண்டியிருக்காங்க? கொடுக்கணும். உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை நடத்தி வச்ச பின்பு குடும்பத்தோடு போய் கொடுத்துருங்க. வெற்றி உண்டு. உன் மனசு மாறும், குடும்பம் தேரும். நல்லாரு ஆவணியிலிருந்து ஐப்பதிக்குள்ளே வெற்றியாக்கிட்டார். என் உடல்நிலையில் அடிக்கடி பேய் பிசாசு அமுக்கிறது மாதிரி மூதேவி பிடிச்சது மாதிரி கிடக்கனே ஐயா, ஓயாமல் தூக்கம் வருது ராசான்னு ஒரு பொம்பளை காக்கா. யாருக்கு உனக்கு தூக்கம் வருதா? தூங்காத யாரு சார் அது? காலில் வந்துட்டுவாமா, என் தண்ணி விடுறா. டே குட்டையா, அங்கே குடும்பம்ல நல்ல காலில் விடல, இன்னொரு தடவை வந்துட்டுவா, நாங்கள் கொடுப்போம். இங்கே வாமாங்க, வா. பழனிமலையிலேருந்து முருகப்பெருமான் வராரு, அங்கே போயிருக்கியா நீ? அங்கே எதுவும் வேண்டுதலை பண்ணியிருக்கியா? அப்படியா? எப்போ பண்ண போகிற அடுத்து? சரி, கால் வந்துட்டு வா. இதாடா, ஏய் குட்டா, கத்தி எடுத்தா, கத்தி, ஆய் கத்தி எடுங்க. வேற கத்தி இல்லையாடா? இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வாமா. வரலாம். தீயதொரு அதிர்வு அலைகளால் உன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய ஆதார இயக்க உணர்ச்சி சக்தி கட்டுப்பட்டு கிடக்கு. அதனால் எதை எடுத்தாலும் சோர்வும் சுறுசுறுப்பு இல்லாத நிலைமையும் உடம்பை கெட்டி வச்சது மாதிரி உள்ள ஒரு உணர்வு இருக்குது. இப்பவுமே அதை அவுத்து விடுறேன், சாப்பிட்டுக்கான். இந்த அப்படி நமச்சிவாயம் சாப்பிட. நாடு தேய்ச்சி குளிச்சுக்கா. இன்னையிலேருந்து எல்லாம் வெட்டி ஆயிரும். இழந்த பணங்கள்லாம் வீடு வந்து சார். கர்மசாமிக்கு சாமி நான் கொடுத்த பணம் வரணும்னு கேட்டிருந்தது யாரு? எங்கக்கா கொடுத்தேன்? எவ்வளோ கொடுத்தீங்க? எனக்கு தந்துருக்கலாம்ல. கால் வந்து வச்சிரும், அங்கே கொடுத்து எடுக்க சொல்லிட்டீங்களா? நல்ல காலில் விடல, நீ நல்லா கும்பிட்டுவா. ஆ சரி, வரலாம். இந்த மாதத்தில் உனக்கு அந்த பணத்தை நான் வாங்கி தரேன். அதே மாதிரி அடிக்கடி உடல்நிலை வலி வேதனைகள் தோன்றிக்கிட்டு இருக்கு. அது வந்து வேறு யாரும் செய்வனையெல்லாம் வைக்கிற வீணான குழப்பம். உடம்புல உனக்கு ரத்தம் காணாதுன்னு சாமி சொல்லிடுது. சரியாக போய் ஹியூமோகுளோபினை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கா. புரியுதா? மந்திரத்தால் நடக்கக்கூடியது ஒன்றுமே இல்லை. வேறு என்ன வேணும் உனக்கு? இந்தா தை மாதத்தில் கல்யாணம் கூடும். சொந்தத்தில் பெண் இல்லை, அசலில் கூடும். வெற்றி கூடும். கர்மசாமிக்கு என் உடம்புல ஒட்டி இருக்கிற நோயை தீர்க்கணும், என் பிள்ளைகளுக்கு நல்வழி காட்டணும் அப்படின்னு கேட்டு வந்த பெண்ணடியாள் யாரப்பா? வாமா, கால் வந்துட்டு வா. யாருப்பா ரெண்டு முன்னாடி? யாருக்கு? யாருப்பா ரெண்டு முன்னாடி? நீ கட்டுறதுக்கு ரெண்டு முன்னாடி தேவையா? இன்னொருதான் காலம் இருக்கா. உன்னோட இங்கே ஒரு வில்லை இருக்கான், ஜப்பான் ஒரு பே 5 கல்யாணம் முடிச்சிருக்கான். அமைதியாக உட்காரு பார்ப்போம். அமைதி, கண்ணை முடிக்கணும், என்னையவே பிரார்த்தனை பண்ணணுமா. சரி, இனி இந்த நோய் வளராமல் காப்பாற்றித்தார. ஒரு கேள்வி கேட்டுக்கோ, வேறு என்ன வேணும்? கல்யாணத்தை நடத்தி தரேன்.
இதோ இப்பொழுதே 2 ஜாதகம் இந்த வாரத்திலே வரும், என்னை வந்து பார்த்துக்கா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு என்னை எதிர்பார்க்காம ஒரு பையன் கல்யாணம் முடிச்சுட்டு கிளறி கிடக்கான். இப்போ அவனை கூப்பிடுவேனா? கர்மசாமிக்கு நாடகம் எல்லாம் கண்டேன். என்னென்ன காலில் என்னென்ன பிரச்சனை? சரி, இப்போ என்ன செய்யணும்? ஓரத்தில் கண்ணை மூடுங்க. இங்கேருந்து நுழையிறதுல கடைசி வரப்பில் வலது புறத்தில் 22 அடிகள் அளந்து அதில் சென்டர் பகுதியில் போர் போட்டுக்கா. 340 அடியில் உனக்கு தண்ணி வந்துடும். இந்தா போர் போட்டுக்கா, அடிக்கா. கர்மசாமிக்கு அடி ஜெயிச்சு வா, சந்தோஷமா வா. சொத்து கொடுத்து இன்னொரு மூணு அடி கூட கட்டிக்கா. அசதிதான் ஆம்பள. கர்மசாமிக்கு புதுமையாக கல்யாணம் முடித்து குழந்தை வரம் கேட்கலாம். சரி, அதெல்லாம் இந்தாங்க நடந்துடும், நல்லா இருக்கும். பகவான் ஐயப்பனை நான் காண. தம்பி, என்னடா சபரிமலையிலேருந்து ஐயப்ப சாமி வராரா? என்ன விஷயம்? போயிருக்கியா? எத்தனை வருஷம்டா போனேன்? இந்த வருஷம் போகணுமா? 1 ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை 3 மாதம் ஆச்சு. போகலாம். செட் ஆகாது. கால் வந்துட்டு வா. என்னப்பா வர்றா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உறவினர்களாக சேர்ந்து உனக்கு கல்யாணத்தை முடிச்சாச்சு. ஆனால் நீ நினச்ச பொண்ணுக்கு உன்னால் பதில் சொல்ல முடியல. உன் மனது இப்போ வாதிக்கு. அதை மறந்துடு. கட்டின கல்யாணத்தை உருப்படியாக வாழ வச்சுக்கா. ஆம்பளை பிள்ளை பிறப்பா. என் பேர் கருப்பசாமி நோய். கோடீஸ்வரனாக வருவேன். வந்தாச்சுடா, நல்லா போயிட்டோம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கோம்பையிலிருந்து திருமணம் தோதமாக 3 பேர் காட்டு வந்திருக்காங்க. வரலாம். என் மகனுக்கு கல்யாணத்தை நடத்தி வை அப்படின்னு கேட்டால் நான் நடத்தி வச்சுருவேன். இன்னார நடத்தி வை அப்படின்னு கேட்டால் அவங்க விதியும் கர்மாவும் எப்படி இருக்குன்னு நான் பார்க்க கடமைப்பட்டவனா இல்லையா? உண்மையா இல்லையா? கால் என்னடா அவனு சொல்ல மாட்டேங்க. நீதி பேசணும்ல. வா. எப்படினாலும் இந்த 30 மங்களகரமான காரியத்தை உன் சமுதாயமே புகழக்கூடிய அளவுக்கு நான் உனக்கு நல்ல செய்தியை தரேன். 50 நல்ல அறிகுறி நடக்கும். அடுத்து நான் குறிக்கிற நாளில் கல்யாணத்தை நடத்தி தரேன். ஆமாம், வெற்றியாக நடக்கும். செல்வம் பெருகும். நல்லா இருப்பான். கர்மசாமிக்கு கர்மசாமி, என் மகன் கல்யாணத்தை உன் கோயிலில் நடத்தணும். இதுதான் உங்கள் பையனா? நினைக்க தெரிந்த மனமே உனக்கு வரலாம். ஒரு பொம்பளை என்கிட்ட வந்து வரம் கேட்டான். கர்மசாமி, எனக்கு குழந்தை வர வேணும்னா. ஒரே கேள்வி கேட்டான், உன் புருத்தம் எங்கே இருக்காம? 6 வருஷம் ஆச்சு பிரிஞ்சு போயிருந்தான். அவள் கேட்ட கேள்வி அறிவான கேள்வி. கனவு இல்லாமல் எப்படி குழந்தை பிறக்கும்னு சாமிக்கு தெரியாதோ? அவர்கிட்ட மேலே சூட்சமாக குழந்தை வரத்தை வாங்கிக்கிடுவோம். அப்போ புருஷன் எப்படியாவது வந்துடுவான்ல அப்படிங்கிற அறிவோடு அவள் கேட்டான். அதை மாதிரி இந்த பையனுக்கு உறவினர்கள் பக்கத்தில் பெண் கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணம் எல்லார் இடத்துலையும் இருக்குது. ஆனால் கர்மசாமிகிட்ட என் பிள்ளைக்கு கல்யாணத்தை நடத்தித்தான்னு வரத்தை வாங்கிடுவோம். அப்படி நடந்தால் அதிசயமாக இந்த சன்னிதானத்தை நடத்துவோம்.
அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். கால்வன் போகிறேன். ஒரு ஜாடி செஞ்சால் அதுக்கு ஒரு மூடி இருக்கும் ஒரு இடத்துல. அதை தேடி தருவது கருப்பசாமியுடைய கடமை. புரியுதா புரியலையா? என்ன புரியுது? வரலாம். இந்தாப்பா, நீ நினைக்கிறது மாதிரி இந்த கல்யாணம் என் சன்னிதானத்தில் நடக்கும். இவனுக்குன்னு ஒரு பெண்மணியை படைத்து வைத்திருப்பார். அவளை தேடி கொண்டு வந்து இந்த புரட்டாசி 3வது சனிக்கிழமைக்கு பிறகு பொருத்தமான ஒரு இடத்தை காட்டுகிறேன். நன்மையா நடக்கும், ஆனந்தமா நடக்கும். பக்கத்தில் வரலாம். வண்டி உருண்டோட ஆசை. என்ன வண்டி? வண்டி உருண்டோட அச்சாணி தேவை. வரலாம். வேற என்னப்பா வேணும்? யாராலும் உன்னை தடுக்க முடியாது. எந்த போட்டி எந்த பொறாமையாலும் நம்ம நின்று விடுவோமோ என்ற ஒரு பயம் உன் உள்ளத்தில். அப்படி ஒன்றும் நடக்காது. உனக்குன்னு ஒரு கூட்டம், உனக்குன்னு ஒரு மக்கள், எல்லாரும் என் மக்கள். எல்லாரும் உள்ளத்திலும் நான் இருப்பேன். எப்பொழுதும் எல்லோரும் வருவார்கள். கால் வணக்கம். கருப்பசாமிக்கு நான் வச்சிருக்கிற வியாபார ஸ்தாபனம் நல்லா ஓடணும்னு கேட்டு வந்தது யாரு? வெற்றியாக நடக்கும் தான். நல்லாரு வருமானம் பெருகும். கால்வன் சொல்லலாம். ஃபோன் வேண்டாம் வேண்டாம் உனக்கு? சரி இருக்கட்டும், வச்சுக்கா. என்ன வியாபாரம்பா? என்ன கடை? வியாபாரத்தை வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும்? அந்த பையனை நம்ம கூட சேர்த்து வைப்போமா? எப்படி வைப்போம்? அவனுடைய மண்டை சரியில்லைப்பா. அவன் இன்னொரு ஆள்கிட்ட கொஞ்சம் மனதை பக்குவமாக இருந்து வேற வேறு ரூட்டில் இருக்கான். அவனை திருத்தி கொண்டு உங்கள்கிட்ட சேர்க்கணும். ஆமாம், வெற்றி ஆகிக்கா. நல்லா இருப்பா. புண்ணியமடை வாய். வாழ்க வாழ்க. வாமா பெண்ணடியா. என்ன வேணும்? என்னம்மா? ஐப்பசி மாதத்தில் மாடு வாங்கிக்கா. உனக்கு கர்ப்பப்பை ஆப்ரேஷன் நடக்கலைன்னா உயிருக்கு ஆபத்து வரும்னு சொன்னேன். அறுவை சிகிச்சை பண்ணி தந்தாச்சு. இனி உனக்கு கண்டமில்லை. இப்போ உனக்கு ஸ்டோன் சம்மந்தமான ஒரு குழப்பம் இருக்கிறது மாதிரி உன் உள்ளத்தில் ஒரு சந்தேகம். அது கரைஞ்சிரும். வீணாக தேவையில்லாமல் வருத்தப்பட வேண்டாம். கால் வலிக்குவா. ஐபிஎஸ்சில் மாடு பிடிச்சிக்கா. செல்வ சிறப்போடு இருப்பேன். கடன்கள் தீரும். செல்வம் தரும். நல்லா பால் பண்ண யார் வச்சுருக்க? பால் யார் வச்சுருக்க? பால் மாடுகள் வேறு யார் வச்சுருக்கீங்களா? என்னது? என்ன மாடு வச்சுருக்கீங்க? சிந்து மாடு. கால் வச்சுருக்கோம். பால்லாம் வியாபாரத்துக்கு கொடுக்குறேன். நினைக்கிறேன். மணி ஒன்றே காலாச்சா? உருவிக்கோடு உட்காரலாம். உங்களுக்கு பாத்தியப்பட்ட தெய்வம் எங்கப்பா இருக்கு? குலதெய்வமெல்லாம் எங்கே வச்சிருக்கிய? நீங்கள் அங்கே ஒழுங்காக போகலையே, அதான் கேட்டேன். ஏன் அப்படியா? சண்டை போட்டால் சாமிட்டையும் சேர்த்து சண்டை போட்டுருணுமா? காலில் விட்டுவா. உண்மையா இல்லையா? என்ன வேணும்? என்னப்பா? அவளுடைய உடல்நிலையை பார்த்தேன். ஆபத்தான நிலைகள் கிடையாது. புரியுதா? நரம்பியல் சம்பந்தமான பாதிப்பு மனவேதனை இருக்குது. தீர்த்து வெற்றி ஆக்கித்தார எழுதணும். இந்த பணம் நான் தந்துட்டேன். ஏன் நிற்காது? செல்வம் பெருகும். பிரியாசக்தியே. இந்த விபூதியை தூவுப்பா. விவசாயம் விளையும். அவ்வளோதான். இன்னைக்கு அவ்வளோதான். வாமா பெண்மகளே.
கால் வந்துட்டு வா. முருகா எழுந்திரிச்சு போடா. என்ன காரணம்? என்ன கொடுக்காட்ட என்ன செஞ்சிருவேன்? கொடுக்காட்ட பணத்தை பூரா எடுத்து கவர்மெண்ட்டுக்கு கட்டுவான். வேற என்ன செஞ்சிரு போகிறான்? கால் அனுப்புவான். சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார். உன் பையன் மனதை நான் திருத்தி தாரேன். கொஞ்சம் தகாத நட்புகளும் பழக்கங்களும் அவனுக்கு இருக்கு. அவனை ஜெயிக்க வச்சு வெற்றியாகி தந்தா போதுங்களா? ரெண்டும் ஒரே கலண்டாப்ப தானே. ஆரோக்கியமாக இருக்க வைக்க பிள்ளைய திருத்தி தாரேன். 3 முறை என்னை பார்க்கவா, நீ ஜெயிச்சிருவ. நல்லா இருக்கு.